யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவருக்கு தான் பவர்ஃபுல் பதவி. எந்த துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணாலும் அதிரடியா செயல்பட்டு கவனத்தை ஈர்ப்பவர் இவரு. யார் இந்த அருண் IPS? அதிமுக ஆட்சியில சென்னை கூடுதல் கமிஷனரா அருண் IPS அவர்கள் இருந்தாரு. திமுக ஆட்சியில சென்னை போலீஸ் கமிஷனரா நியமிக்கப்பட்டாரு. இப்போ தவிக ஆட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அட எப்படிப்பா இந்த மேஜிக் நடக்குது? சேலத்தை சேர்ந்த அருண் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. UPSC தேர்வுல 98ல தேர்ச்சி பெற்று தமிழக கேடர் IPS அதிகாரி ஆனாரு. அதுக்கப்புறம் ASPயா நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில வேலை பண்ணாரு. ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை ரொம்ப சின்சியரா பண்ணிட்டே இருக்கும்போது அவருக்கு பதவி உயர்வும் வந்துகிட்டே இருந்துச்சு. கரூர்ல SP ஆனாரு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல SPயா வேலை பண்ணியிருக்காரு. சென்னை அண்ணா நகர்ல துணை கமிஷனரா நியமிக்கப்பட்டாரு. EPS அவர்கள் முதல்வரா இருக்கும்போது சென்னை போக்குவரத்து பிரிவு வடக்கு கூடுதல் கமிஷனரா இருந்தாரு. திமுக ஆட்சியிலும் இவருக்கு முக்கிய பதவிகள்லாம் கிடைச்சது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு, ADGP, சிவில் சப்ளை ADGP, ஆவடி போலீஸ் கமிஷனர், இந்த மாதிரி பல பதவிகள்ல நியமிக்கப்பட்டாரு. சென்னையில போலீஸ் கமிஷனரா இருந்தப்போ தவிகவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அருண் அவர்கள் முட்டுக்கட்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி தவிகவினரே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு பெரிய பதவி கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் பலரும் நினைச்சாங்க. ஆனா அதுதான் இல்ல, நடந்ததே வேற. கடைசியில அருண் அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.